அன்பு நேயர்களே, ஜூன் மாத ராசி பலன்கள். ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம். போன மாதம் மே மாதம் 1ஆம் தேதி அன்றைய தினம் குரு பெயர்ச்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக, இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பெயர்ச்சி அவ்வளவு ஒரு நன்மை ஆகியனால தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அந்த குரு பெயர்ச்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள், கலந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பெயர்ச்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம், தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் 15 நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார். ஜூன் மாதம் 15 தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு. அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம். ரிசல்ட்டெல்லாம் வரப்போகுது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம அங்கே எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காலப்புரட்சிக்கு 5ஆம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார். நிறைய நல்லது நடக்க போகுது. நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் எதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப, ஏன்னா குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார். சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம், டிசிப்ளின்னா அவர் தான், மிலிட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு. அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன், அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார். அது ஒரு கூடுதல் சிறப்பு. அதே போல் கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவரும் குருவோடு இணைகிறார். அப்போ இங்கே 4 கிரகங்கள் அல்லது 3 கிரகங்கள் குருவோடு இணைகின்றன. சூரியன், புதன், சுக்கிரன், இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். இப்படி கூட சொல்லலாம். ஜோதிடத்தை நம்ம அப்படியே மாற்றி கூட பேசலாம். இயற்கை சுபர்கள் எல்லாம் யாரு? சூரியன், குரு, சுக்கிரன், புதன், சுபர்கள் எல்லாம் ஒன்று, நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது. நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள். அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன நடக்கும்? யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின டிஸ்கஷன் தான் நடக்கும். ஒரு 4 கெட்டவங்க சேர்ந்தா என்ன செய்வாங்க? அப்படி பண்ணலாமா, அந்த வீட்டு அடிக்கலாமா, இது உடைக்கலாமா, அடிக்கலாமா, அப்படி தான் பேசுவாங்க. அது தீய கிரகங்கள். அப்போ 4 நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். அதுவும் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை, பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்க போகுது. உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது. அதே போல உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்குது. இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம். இந்த குரு பார்க்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க. அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான மாதமாக, ஒரு சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்களா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 6வது வீட்டில் தனக்கு 6, 8 அமைந்திருக்கிறார்.
சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் அவங்க இத்தனை நாள் ராகுவோடு சேர்ந்துருந்தார். இந்த விருச்சிக ராசிக்கெல்லாம் போன மாதம் இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் கடுமையான போராட்டமாக இருந்திருக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் வீட்லையாவது 4 மிதி மிதிச்சிருப்பாங்க. ஒன்று வீட்டுக்காரை போட்டு 4 மிதி மிதிப்பாங்க, இல்லைன்னா பொண்டாட்டியை போட்டு 4 மிதி மிதிப்பாங்க, இல்லை பசங்களை போய் போட்டு அடிச்சிருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா கூட சண்டையாக இருக்கும், மாமனார் மாமியார் கூட சண்டையாக இருக்கும், நாத்தனார் சண்டை, குறைஞ்சபட்சம் வீட்டில் சண்டை, இல்லைனா பக்கத்து வீடு, ஏற்று வீடு, அந்த வீடு, பார்க்கிங்கு. கொஞ்சம் அப்படி கிரகம் வேலை செஞ்சதுன்னா டாப் லெவலில் அந்த பிரச்சனைகள் போகும். அப்போது செவ்வாய் பகவான் ராகுவோடு 5ல் கூடியிருந்த காலங்களிலே விருச்சிக ராசினியில் கடந்த 2-3 மாதமாக ரொம்ப டஃப்பாக போயிருக்கும். கோபம் அதிகமாக வந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதெல்லாம் விலகி ஸ்மூத்தான முறையில், இல்லை ஆரோக்கிய குறைவுகள் ஏதாவது வந்திருக்கும். ஒரு ஆப்ரேஷன், சின்ன சின்ன ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்கலாம். உடல் உஷ்ணம் அதிகரிச்சிருக்கலாம். பிளட்டு ரிலேட்டடாக ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல் இடப்பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். குடியிருக்கிற வீடில் ஏதேன்னு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஒரு விஷ ஜந்துக்கள் வருது, ஒரு பாம்பு வருது, ஒரு தேரை வருது, எலி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறது, எல்லாம் வேலை செய்கிறவங்க ஏதான பிரச்சனை பண்ணிட்டு அவன் வேலை செய்கிறவங்க போய் பிரச்சனை பண்ணுவாங்கள. இதெல்லாம் 2-3 மாதமாக நடந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது விருச்சிக ராசி நேயர்கள். அதான் செவ்வாய் ராகு சேர்கின்ற பொழுது இது வீண் பிரச்சனைகள். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நீங்கள் மாட்டோம், ஒரு தொழிலையோ அல்லது ஒரு விஷயத்தையோ ஒரு இடத்தையோ வாங்கி வச்சுன்னு இருப்பீங்க. அவன் சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தவங்க வந்து உங்களை இப்போ வந்து முன்னாடி நிற்பான். அது இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னுவோம். சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுவான், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆகும். அப்போ உங்கள்கிட்ட செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம், உங்களை வச்சு புடைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ தேவையில்லாத வீண் பழிகள், அபாண்டமான வீண் பழிகள் ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு, அனுஷ நட்சத்திரம், விசாகம் 4ஆம் பாதம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த வீண்பிடி அவமானங்கள், தலைகுனிவுகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் தப்பே பண்ணல சாமி, வேணுமுனே இப்படி பண்ணிட்டாங்க, துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், நீங்களே போலீஸாக இருக்கலாம், ஆனால் சஸ்பெண்டு அல்லது தேவையில்லாத ஒரு வீண்படி நம்ம பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். ஒரு 500 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டு பிடிச்சி டிவியில் போட்டாங்க. ஒரு 5000 ரூபா 2000 ரூபா ஒரு அம்மா வாங்கியிருக்காங்க, அது பிடிச்சி டிவியில் போட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் விருச்சிக ராசிக்கு. அப்போ டிவியில் வரது ஒரு யோகம் வேணும், புரியுதுங்களா? காசையே கொடுக்காம நம்ம டிவியில் வந்துட்டோம், சந்தோஷமாக இருங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத வீண்பழிகள் ஏற்பட்டு இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த கால ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்து போயிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி சாமி திரும்பவும் வெளியில் வர்றது, திரும்பவும் நாம் எப்படி போய் அந்த வேலையில் உட்கார்றது, குடும்பம் இருக்குது, வருமானம் இருக்குது, லோன் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, மாதம் ஆனால் நம்ம கட்டி ஆகணும், எப்படி சாமி நாம் செய்ய முடியும் இதை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு நல்ல நேரம், அற்புதமான கால நேரம் உங்களுக்கு தொடங்கி இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. குறிப்பாக கூட்டு தொழில்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க, நீங்களும் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணுறீங்க, நீங்களும் பையனும் சேர்ந்து பண்ணுறீங்க. ஒருத்தர் மீனராசியாக இருப்பார், ஒருத்தர் விருச்சிக ராசியாக இருப்பார். மீனத்தை கொஞ்சம் கடுமையான காலம், அந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு நல்லா இல்லாமல் இன்னொருத்தருக்கு நல்லா இருந்தால் கூட பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். கூட்டு தொழில்கள், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய தொழில்கள், இவை எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில், சுய தொழில்கள் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த ஆஃபீஸில்
ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கி கூடியவங்க, தனிப்பட்ட முறையில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு டீ கடையாக இருக்கலாம், ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு பழக்கடையாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ஒரு ஃப்ரூட் ஷாப்பாக இருக்கலாம், ஜூஸ் கடையாக இருக்கலாம். அப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, துணி கடையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கடை, நான் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. அப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறிய சிறிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சுய தொழில்கள் பண்ணக்கூடியவங்க, சுயமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த சிறு தொழில்கள் எல்லாம் நல்ல முறையில் வளம் பெற போகிறது. அந்த சிறு தொழில்கள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைய போகுது. பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும். சரி, ஆனால் கடன் இருக்கே சாமி, கடனை நாம் என்ன பண்ணுறது? கடன் சுமைகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாதம் கடன் சுமைகள், ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போது, ஏன் கடனை பற்றி கவலைப்படுறீங்க? 10 ரூபா சேர்த்து கட்டு போவீங்க நீங்கள். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தொந்தரவு தராது, கடன் சுமைகள் குறையும். அதே போல் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் வந்து ஒரு 3 மாதம் அது சாமி, அந்த லோன் வந்தால் தான் எனக்கு சேங்ஷன்லாம் ஆயிடுச்சுன்னு வரவே இல்லை எனக்கு. அதே போல் வராத பணங்காசுகள் வந்து சேரும். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் சொல்லலாம், இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு உதவின்னு யாராவது கேட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு பணங்காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒரு 40 லட்ச ரூபா வரணும் சாமி, ஒரு 50 லட்ச ரூபா வரணும், ஒரு பிஸ்னஸுக்காக போட்டேன், ஒரு தொழிலுக்காக போட்டேன், அல்லது இந்த வீடு வாங்குறதுக்கு கொடுத்தேன், ஏதோ ஒரு காரணம் பணங்காசு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துருக்கலாம், கொடுக்க மாட்டேன்லாம், இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அந்த பணங்காசுகள் வந்து சேரும். அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு, வழிபாடுகள் உண்டு, அதுக்கெல்லாம் வழிமுறைகள், பணங்காசு உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வீடு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், மெயினாக சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கிங்க பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பங்காளிங்க பிரச்சனை பண்ணுறது, அல்லது இடத்துக்கு பிரச்சனை பண்ணுறது, ஏன் இடம் ஓ இடம் வழி கிடையாது, பின்னாடி போய் சிக்கலாக மாட்டேங்கிடுச்சு, ரேட்டு இல்லை, ஏதோ ஒரு இட பிரச்சனைகள், அது சார்ந்த வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு. போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு இருந்ததுன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நமக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரியான இட பிரச்சனைகள் இருக்கும். அது இது மாலை கொஞ்சம் நல்லா தாண்டி போனாக்கா செய்வினை கோளாறு. அவன் சும்மாவே இருக்க மாட்டான் சாமி, ஏதாவது ஒரு செய்வினை பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் போய் உனக்கு கிளியர் பண்ணுவேன், அடுத்தது பண்ணிட்டு வந்துடுவான். செய்வினை கோளாறுகள் அந்த இதுதான் வந்து தாக்காத அளவுக்கு காப்பாற்றணும் சாமி. மந்திர மாந்திரிக தோஷங்கள், மாந்திரிகம் பண்ணுறது, செய்வினைகள் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அதெல்லாம் இந்த மாதம் அந்த குரு பார்க்கறதால உங்களுக்கு முதல்ல அந்த மன தைரியம் வரும், நாம் இதை சமாளிக்க முடியும், முதல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சாமி சொல்கிறாங்க, நாம் செய்கிறோம், கிளியர் ஆகுது, நமக்கு நாம் ஜெயிக்கிறோம், அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அதே போல் தான் தொழில் அமைப்புகள், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், நெசவாளர்கள், கைத்தறியோ மிஷின் தறியோ காட்டன் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பண்ணைகள், அதாவது கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, கால்நடை பண்ணைகள், தீவன பண்ணைகள், விவசாயிகள், அப்போது அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், நாடகத்துறையை சார்ந்தவர்கள், சின்ன திரையை சார்ந்தவர்கள், மீடியா, சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், பத்திரிகையாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போது அந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். கடந்த ஒரு 2 வருஷமாகவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேமஸோ அல்லது ஒரு நல்ல இன்கமோ இல்லாமல் ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்கும். நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் சினிமா துறையை பொறுத்தவரையிலும், அதுவும் குறிப்பாக நம்ம சின்ன திரையை பொறுத்தவரையிலும், அதே போல் ஹேங்கர்ஸ், அது நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், இவங்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் வருது சாமி, நம்ம அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, எப்படியா நம்ம அதை கிளிக் ஆகணும், ஸோ அதை எப்படியா நம்ம அதை கிளிக் பண்ணி கொடுங்க. ஸோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே,
மீடியா துறையை சார்ந்த விருச்சக ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுது. அற்புதமான முறையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய போகுது. கவலை வேண்டாம். அப்போ அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், மெயினாக ஆலய வழிபாடுகள் முக்கியம். அதை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். அதே போல தான் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே விருச்சக ராசி என்பதில் நீங்கள் எந்த உத்தியோகம், அதாவது பிரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, உள்நாடு வெளிநாடு எதுவாக இருந்தாலும் சரிதான். கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், அரசியலாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உத்தியோகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஜாப் கேரண்டி உண்டு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதுதான் வேணும். ஒரு துலாம் ராசியை போலவோ இல்லை கும்பராசியை போலவோ கடகத்தை போலவோ உங்கள் வேலை உயிர் ஊசலாடாகுது. நீங்கள் எல்லாம் எவ்வளோ பரவாயில்ல, உங்களுக்கு ஜாப் கேரண்டி உண்டு. வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசினியர்களே. அது ஒரு நல்ல முறையில் சரி பண்ணிக்க முடியும். அதுக்குரிய அவங்க பிறப்பு ஜாதகத்திற்குள்ள அதுக்குரிய நல்ல வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் ஜாப் கேரண்டி உண்டு. வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். நல்ல முறையில் வருமானங்கள் அதிகரிக்கும். ப்ரமோஷன்ஸ் இருக்கும். ப்ரமோஷன்ஸ்லாம் வரப்போகுது, இடமாற்றம் வரப்போகுது. அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகள் சூப்பராக இருக்க போது உங்களுக்கு. நல்ல ப்ரமோஷன், நல்ல அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது விருச்சக ராசினியர்களே, இறுதியாக திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் நிச்சயமாக குரு பார்க்கக்கூடிய நன்மை. ரொம்ப லேட்டாகுது சாமி கல்யாணம். 35 வயசு, 36 வயசு, 38 வயசு ஆகுது. இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகல, மெயினாக பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. அந்த மாதிரி வயோதிக பருவம் 35 வயசை கடந்து திருமணம் ஆகலையா, நிச்சயமாக அது பிறப்பு ஜாதகத்தில் ஒரே ஒரு இதான ஒரு கிரகம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த சின்ன பிரச்சனையை தூக்கி கிடையாச்சுன்னா அந்த கிரகத்தை சரி பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு வழிபாடை செஞ்சாச்சுன்னா வழி விட்டுருவார். உடனடியாக கல்யாணம். அப்போது விருச்சக ராசி என்பவர்களே, உடனடி திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல தான் குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மாதம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் கைகூடும். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எனக்கு இது சொல்லலையா சாமி, எனக்கு இது பேசலையா சாமி, அதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் அதுக்கு நல்ல பதில் சொல்லும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகள் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவர.